நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை பூஷ நட்சத்திரம். பூஷ நட்சத்திரங்கிறது குபேர பகவான் நட்சத்திரம். வியாழக்கிழமைங்கிறது குபேர பகவானுக்கு உகந்த நாள். இவ்விரண்டும் சேர்ந்து வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி அக்ஷய திதியை நம்ம விசேஷமாக சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு விசேஷம் உண்டு. வியாழனும் பூசமும் சேர்ந்து வந்தால் அந்த நாள் நாளைக்கு வருது. வியாழனும் பூசமும் சேர்ந்து வருது மே மாதம் 21ஆம் தேதி. அந்த நாளில் குபேர பகவானை தரிசனம் பண்ணுறது, லட்சுமி குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே சென்னை ரத்னமங்கல லட்சுமி குபேர ஆலயத்தில் குபேர பகவானுக்கு நாளைக்கு சிறப்பு அலங்காரங்கள் பூஜைகள்லாம் நடக்கும். நாளைக்கு மட்டும் பண்ணாமல் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வருது பாருங்க. நம்ம லட்சுமி குபேர பூஜைன்னா குபேரனை வழிபட்டுட்டு மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் லட்சுமி குபேர வழிபாடு செய்யுங்க. மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி வருது. தேதியும் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி 5ஆம் தேதி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். வளர்பிறை அஷ்டமிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். 23ஆம் தேதி சனிக்கிழமை வரையும் பண்றது நமக்கு லட்சுமி குபேர அருளை வளர தொடர வழிவகை செய்யும். ரத்னமங்கலத்தில் லட்சுமி குபேர தரிசனம் பண்ற முடிஞ்சவங்க கண்டிப்பாக தரிசனம் பண்ணிக்கோங்க. நான் ஆலயத்தில் தரிசனம் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு பவர் இருக்குது. நாளைக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் குபேர காலம் சொல்லக்கூடிய 5 to 6 பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குருவோரை வரும். நாளைக்கு மத்தியானம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 குருவோரை வரும். இந்த நேரங்களில் குருவோட அதிதேவதை பிரம்மாவோட குழு பேரான குபேர பகவானுக்கு குபேர பூஜை பண்ணுங்க. மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை. எல்லாருக்குமே சுக்கிர ஓரை தெரிஞ்சிருக்கும். காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த சுக்கிர ஓரையில லட்சுமி பூஜை பண்ணுங்க. மே மாதம் 23ஆம் தேதி பூஜையை நிறைவு பண்றது சனிக்கிழமை மாலை நேரமா பண்ணுங்க. மாலை நேரம் எல்லாமே சுப உரைகள் கூடி வரும். சுக்கிர உரை, புத உரை, சந்திர உரைன்னு சொல்லிட்டு சுப உரைகள் கூடி வரும். 23ஆம் தேதி சனிக்கிழமை சுப உரையில அந்த பூஜை பண்ணி அந்த பூஜையை நிறைவு பண்ணுங்க. இந்த 3 நாட்களும் தொடர்ந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா லட்சுமி குபேரர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இமிடியேட்டா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கைமேல் பலன் சொல்றாங்கல்ல, நல்ல growth, நல்ல வளர்ச்சி, நல்ல புகழ் உடனே கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் 21ஆம் தேதி வியாழக்கிழமை பூஷ நட்சத்திரம் கூடி வர நாளில் இந்த லட்சுமி குபேர உற்சவமூர்த்தி எடுத்துட்டு போய் பூஜைகள் பண்ணும்போது 2 பெரிய மனிதர்களோட வாழ்க்கையில உடனே ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்தது. 2 பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடந்தது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட 2 மனிதர்களுக்குமே பூஜை பண்ண காலையில பூஜை பண்ணதுக்கு உடனே ரிசல்ட் தெரிஞ்சுது. இன்னொருத்தருக்கு மாலையில பூஜை பண்ணதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. 2 பேருக்குமே நல்ல ரிசல்ட் அது லைஃப் லாங் அவங்க மறக்க முடியாத அளவுக்கு அந்த விஷயங்கள் நடந்தது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே அந்த பூஜை பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் நாளைக்கு வருது. அதனால் அனைத்து பக்தர்களும் தவறாமல் நாளைக்கு லட்சுமி குபேர வழிபாடு பண்ணுங்க. உங்கள் அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காசமணினருடும் என்றென்றும் கிட்டட்டும் கிட்டட்டும். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்யும் பொழுது குபேர பகவானின் கைகளில் இருந்த தோளில் இருந்த அந்த தாமரை மலர் செலுத்தி விழுந்தது. இது தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் பூஜை செய்யும் பக்தர்களுக்கும் நல்ல சகுனமாக